ஒரு ஆக்டர், அவர் பேரு திவாகரா யாருன்னு தெரியல, இப்படி பண்ணுவாரு. ஓகே, டாக்டர் திவாகர். அவரை வந்து எல்லாரும் மாக் பண்றாங்க, கூப்பிட்டு வச்சு மாக் பண்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. அவருக்கு தெரிஞ்சுதான் செய்யறான் அந்த மனுஷன், தெரியாமலாம் செய்யல. ஆனாலும் யாரையும் புண்படுத்தல, யாரையும் வந்து ஹர்ட் பண்ணல, யாரையும் வந்து அசிங்கமா பார்க்க வைக்கல. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவன் நடிக்கிறங்கிற பேர்ல அசிங்கமா நடிக்கிறேன்டா, இவன் நடிகனா அப்படிங்கிற சொல்லி மாக் பண்றாங்க ஒழிய ஒரு. ஆனா அதை யாரு பாக்குறா? இப்ப அதை பாக்குறத நிப்பாட்டிட்டாங்கன்னா அவர் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. ஸோ லைக்ஸுக்காக நாங்க போடுற கான்டென்ட்டை வச்சு நிறைய பேர் வந்து இப்ப உண்மையான டேலண்ட்டை ரசிக்கிறதை விட்டுட்டு தன்னுடைய நேரத்தை செலவு செய்யறதுக்காகவும் தன்னுடைய பொழுதுபோக்கு அம்சத்துக்காகவும் நிறைய இந்த மாதிரி கான்டென்ட் வந்து அப்ரூவ் பண்ற காரணத்துக்காகவும் இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் இதை பார்த்து மைண்டு மாறுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து விமனா இருக்கலாம், மென்னா இருக்கலாம், நம்மளுடைய உடம்ப நம்ம செக்யூர் பண்ணிக்கணும், ரொம்ப ரசிச்சு நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணுவோம். ஆனா கவலை நம்ம மானம் இழந்த கூட நினைப்போம். அங்கங்கிறது மானங்க, நம்மளுடைய மானம். இப்ப அது காத்தோட போயிடுச்சு.